Hi viewers, welcome to our channel. எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோட தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கிச்சடி. கிச்சடி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரவா கிச்சடி, தேங்காய் சட்னி சான்ஸே இல்லைங்க. காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து எனக்கு என்ன மைல்டாக அந்த ஸ்பைசியோட ஃப்ளேவரு, அந்த பூண்டோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து ரொம்ப மிக்ஸ்டாகி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கிச்சடினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கிச்சடினா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. பொங்கல் கிச்சடிலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த கிச்சடி செய்யும்போது என் ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்தோடனே முதல் டிஷ் கிச்சடியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் எப்படி கிச்சடி பண்ணுறேன்றதை கண்டிப்பாக இந்த வீடியோவில் பாருங்கள். வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான செம்மையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சடி. ரோஸ்டட் ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆனியன் இருக்குது, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, தக்காளி இருக்குது, பூண்டு போடணும், பூண்டு நீட்டாக வகுந்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணணும். அப்புறம் இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அப்புறம் கொஞ்சோண்டு முந்திரி. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேன். உப்பும் போட்டுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு வந்து என்ன தேவைன்னா, நெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் கொஞ்சம், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கப்பு பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு தான் ரவை எடுத்திருக்கேன், 3/4 கப்பு. ஸோ 1க்கு 2ன்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்ல இதுவாக வரும். 1க்கு 2.25 கூட ஊற்றலாம். ஏன்னா எவ்வளோக்கு ரவா கேஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் லூஸாக நல்லா இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். சரி வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சோண்டு கீ ஊற்றுறேன். ஏன்னா அந்த ரவையை நம்ம லைட்டாக டோஸ்டட் ரவையை நம்ம வறுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ரவையை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் லைட்டாக அந்த ரவையை நம்ம வறுத்துக்கலாம். ரவை டைரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ என்ன தான் ரோஸ்டட்னா கூட நீங்கள் லைட்டாக அதை வறுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரவாவோட வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பெஸ்ட்டு எடுத்துடுறது தான், இல்லைன்னா கருகிரும். இப்போது ரவை போட்ட அந்த சட்டிலேயே வறுத்தல, அதுலேயே கொஞ்சம் கீ விட்டுட்டு தாளிச்சதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் இதில் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பைஸ் ஐட்டமு, முந்திரி இதெல்லாமே இதில் போட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா கருகிரும். லைட்டாக இதுவாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் போடும்போதே இந்த பூண்டையும் போட்டுடலாம். இப்போ நல்லா இதை ஃப்ரை பண்ணிடுங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். இதுக்கு ரொம்ப கருகலாம் கூடாது, லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் போதும். இது கூட நான் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெங்காயம்லாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வந்துச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து இப்போ நம்ம 1க்கு 2.25 சொன்னோம் இல்லையா. ஸோ 1, 2, 2.25. இப்போ உப்பு சரியாக இருக்குது, உப்பு போட்டுட்டேன். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா இப்படி கொதித்து இதுவாக வரும்போது, தண்ணி நல்லா தரன்னு கொதிக்கும்போது இப்போ நம்ம ரவையை அதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவையை போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிடிக்காது. சிம்மில் வச்சு விட்டுருங்க, ரவை கொஞ்சம் வேகட்டும். இங்கே பாருங்கள், கமன்னு நமக்கு ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கிச்சடியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம கிச்சடி இப்போ தண்ணிலாம் இல்லாமல் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு கிச்சடி. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.